Unacademy நம்ம சேனல்ல ப்ரோமோட் பண்ணிருக்கோம் फ्रेंड्स. Unacademy நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா Unacademy ரேஸ் IIT JEE ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து கிளாஸ் 10 கிளாஸ் 11க்கு சூப்பராக கண்டக்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நீங்கள் என்ரோல் பண்ணலாம். இதோட கிஃப்ட் வவுச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா 1 to 5th ரேங்க் வரைக்கும் எடுத்திங்கன்னா 2 year ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா 6 to 20 வரைக்கும் 10,000, 21லேருந்து 50 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3,000 அமேசான் கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்காக கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து எப்போ வந்து எக்ஸாம் நடக்க போதும் பார்த்தீங்கன்னா December 19th வந்து பார்த்தீங்கன்னா 12 PM-லேருந்து 3 PM வரைக்கும் நடக்குது. அடுத்து கிளாஸ் 11ஓட கிஃப்ட் வவுச்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து நீங்கள் வந்து 5th ரேங்க் வரைக்கும் 1 year ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன். அடுத்து 6 to 20, அடுத்து 21 to 50, அடுத்து 51 to 150 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8,000, 2,000, 5,000 கிஃப்ட் வச்சு உங்களுக்காக கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸாம் 19th December 3 PM-லேருந்து 6 PM வரைக்கும் நடக்குது. சூப்பராக நீங்கள் ஃப்ரீயாக என்ரோல் பண்ணிக்கலாம். இதோட கண்டக்டர் யார் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டாப் எஜுகேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃப்ரீயாக என்ரோல் பண்ணிக்கலாம். நம்மளோட ரெஃபரல் கோடு உங்களுக்கு தெரியும், Vincent 10 வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ரெஃபரல் கோடு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்ரோல் பண்ணிங்க. நீங்கள் சூப்பராக என்ன பண்ணலாம், ஃப்ரீயாக IIT JEE வந்து உங்களால் கிராக் பண்ண முடியும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்மளோட ரெஃபரல் கோடை நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தமாக எல்லா நியூஸும் உடனே உங்களுக்காக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் உங்களுக்காக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். உங்கள் ஜூனியர்ஸுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை ஷேர் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்குறீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதாவது கவுன்சிலிங்னா என்னன்னு தெரியாமல் நிறையா பசங்க இருக்காங்க. இன்னமும் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுக்குறதுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா phase 1 கவுன்சிலிங் வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஸ்லைடிங் போட்டவங்களுக்கும் சூப்பராக கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கான வெரிஃபிகேஷன் டேட், சரியா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக யாருக்கு காலேஜ் சேஞ்ச் ஆச்சோ அவங்க கண்டிப்பாக போயே ஆகணும். சார் நாங்கள் தான் CV1 வந்து முடிச்சிட்டோம்ல சார், CV2 வந்து போகணுமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக போய் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு காலேஜ் மாறி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் CV2க்கு, சரியா. கண்டிப்பாக நீங்கள் வந்து கோயம்புத்தூர் போய் தான் ஆகணும். இல்லாட்டி என்ன பண்ணுங்கள், ஒரு தடவை மெயில் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் என்ன பண்ணுங்கள் கேளுங்க, நாங்கள் CV1 நாங்கள் நல்லபடியாக முடிச்சிட்டோம், CV2 வரணுமா அப்படின்னு சொல்லி கேளுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, அதாவது 21, 22 2 நாளில் என்ன முடிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் ப்ராசஸ் 1ஓட கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிடுது, சரியா. அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடுது. நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பின்னாடி தான் என்னென்னா நமக்கு வந்து phase 2 கவுன்சிலிங் வந்து டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, சரியா. ஏன்னா இதுலேயும் நிறையா பசங்க ஆப்சண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சார் எங்களுக்கு வெயிட்டிங்னு வந்திருக்கே சார், அப்போ என்ன சார் பண்ணுறது, வெயிட்டிங் வந்திருக்கவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் phase 2 கவுன்சிலிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அட்டென்ட் பண்ணலாம். அதனால் phase 2 கவுன்சிலிங் வந்து கண்டிப்பாக நடக்க போகுது. அதோட டேட் வந்து அந்த 22ஆம் தேதி முடிஞ்சோடனே நமக்கு என்ன பண்ணிடுவாங்க சொல்லிடுவாங்க. இல்லை அப்படின்னாலும் இன்னும் ஒரு 2 நாள் அந்த அப்டேட் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நமக்கு தெரிஞ்சு அந்த CV2 வந்து முடிஞ்ச பின்னாடி உங்களுக்கு என்னென்னா கண்டிப்பாக டேட் சொல்லிடுவாங்க. அதனால் நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்க, phase 2 கவுன்சிலிங் நடக்குமா நடக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக phase 2 கவுன்சிலிங் நடக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதான் பார்த்தீங்கன்னா 21, 22 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்ன நடக்கும், ஏன்னா இப்போ வந்து நாட் காட் எ சான்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன கிடைச்சவங்களுக்குலாம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா CV1 போகாதவங்க CV2க்கு வந்து கிடச்சிருக்கும், சரியா. அவங்களாம் எந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொண்டு போகணும், என்ன பண்ணணும், ஏற்கனவே ஒரு காலேஜில் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்லாம் ஏற்கனவே இன்னொரு காலேஜில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணால் அக்னாலஜ்மெண்ட் சொல்லுவோம், சரியா. நான் வந்து ஏற்கனவே இந்த காலேஜில் படிக்கிறேன், என்னோட சர்டிஃபிகேட்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த அக்னாலஜ்மெண்ட் ப்ளஸ் உங்களோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ், சரியா, அதை கொண்டு போகணும். இதை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம CV1 என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ ரெக்கார்டு வேறு, போன பையனோட ஒரு ஆடியோ ரெக்கார்டு வேறு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சப்போஸ் இப்போ தான் புதுசாக நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போக போகிறீங்கன்னா அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாகவே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.